ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி கலர் பேப்பரும் பட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கரேஷன் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாஸ் கேலரி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு சின்ன அட்டை மட்டும் தேவைப்படும். அது எதுக்குன்னா அதில் 2 சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை அப்படியே வச்சு அதோட லென்த்தை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். அதாவது இந்த கலர் பேப்பர்ஸில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் கட் பண்ணி எடுக்கிறோம்ல, அது கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கலர் பேப்பர் தேவைப்படும். ஸோ நான் கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த சர்க்கிளோட அளவுக்கு ஒரு 4 பீஸ் இந்த லென்த்தான பீஸ் இருந்தாலே போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருந்தேன். நீங்களும் இதே கிராஃப்ட் ட்ரை பண்ணும்போது நான் செய்கிற இதே அளவு நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் இருந்தாலே போதும். அடுத்ததாக இந்த கட் பண்ணி எடுத்திருந்த இந்த பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு அதில் லீவ் டிசைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வரைஞ்சிருக்கிற இந்த லீவ் டிசைனை அப்படியே வச்சு எல்லா பேப்பர்லேயும் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் எடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பேப்பர்லேயும் ஃபுல்லாக அந்த அளவை மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேப்பராக நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா பேப்பரையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அந்த பேப்பரோட கார்னரில் ஸ்டாப்லர் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நம்ம இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்காகத்தான். ஸோ நம்ம ஒன்றா வச்சுருக்கிற அந்த பேப்பரெல்லாம் களைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பின் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா லீவ்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த லீவ்ஸில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டோட்டலாக ஒரு 16 பீஸ் தேவைப்பட்டது. நான் செஞ்சுருக்கிற இதே அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 16 பீஸ் இருந்தாலே போதும். சப்போஸ் இதை விட நீங்கள் பெரிய கிராஃப்ட் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதோட அளவு பெருசாக இருக்கணும். நான் அந்த டேப்போட ரோல் யூஸ் பண்ணி அதை சர்க்கிள் பண்ணனால அதோட அளவு ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு சர்க்கிள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கிராஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த லீவ்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர் அந்த வீட்டில் நீங்கள் வாலில் கலர் பண்ணியிருப்பீங்களே அந்த பெயிண்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இந்த சர்க்கிளில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 இடத்துல நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது இந்த 4 சைடாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மற்ற பீஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அதோட டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த 4 சைடு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த 4 அளவையும் பேஸாக வச்சு மற்ற எல்லா பீசஸையும் நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஒட்டும்போது கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஈவனாக ஒட்டினோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக இதை நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதோட மேலே நம்ம ஒட்டிடலாம். ஸோ ஃபெவிகால் உடனே அது ட்ரை ஆகாது. ஸோ ஒரு 5 or 10 மினிட்ஸ் இதை நீங்கள் காய வச்சுருங்க. அடுத்ததாக இந்த கலர் பேப்பர் பேலன்ஸ் இருந்ததில் இதில் ஒரு சின்ன டிசைன் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸுக்கு அந்த கார்ட்போர்டு இருக்குல்லவா அந்த இடத்துல நம்ம சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதே சைஸில் இன்னொரு கலர் பேப்பரும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் ஒரே பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பீஸவே 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 டைம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கணும். ஸோ நான் 2 பீஸ் மடித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர்ஸோட 2 சைட் கார்னர்லேயும் வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பேப்பரோட எட்ஜிலேருந்து கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டான அந்த வி ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான்
இப்போ வந்து இந்த 2 பேப்பர்ஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதிலிருந்து ஒரு பேப்பரோட ஒரு சைடில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் 2ஆக மடிச்சிருங்க. ஸோ கரெக்டாக அந்த பேப்பரோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடிச்சுட்டு அதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ சென்டர் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். நம்ம மடிக்கும்போது 2 சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் அந்த மாதிரி மடித்தாச்சு. இன்னொரு பேப்பரையும் மடிச்சுட்டு இந்த 2 பேப்பர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக உடனே ஒட்டாது. ஸோ நீங்கள் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கணும். ஸோ இப்போ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட சென்டரில் வந்து ஒரு சின்ன பேப்பர் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 1 ரூபா காயின் வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பரோட சென்டரில் அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்படி இந்த 2 பேப்பர் நீங்கள் சென்டரில் ஒட்டுறதுக்கு பதிலாக நம்ம கலர் பேப்பரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு த்ரெட்டு வச்சு அது 2ஐயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சென்டரில் இது ஒட்ட தேவையில்லை. ஏன்னா அப்போவே வந்து அது ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நான் த்ரெட் யூஸ் பண்ணாதனால இந்த ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஃப்ளவரோட சென்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை 2ஆக மடிச்சுட்டு இதோட பேக் சைடில் இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ஒரு செல்லோ டேப் வச்சு இதை நீங்கள் ஒட்டிடலாம். இந்த வால் ஹேங்கிங் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால ஒரு செல்லோ டேப் ஒட்டினாலே இது நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செல்லோ டேப்பு இது ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹோம் டெக்கரேஷன் ஐடியா எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம், இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ஒரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.